அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு. ஜான் சாமுவேல் புத்தகத்திலிருந்து 2வது பாடம், வரலாற்றுக்கு முற்பட்ட மொழிநிலை ஆய்வு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு மொழிகள் தொன்மையான இயல்புகளை ஆராய துணை செய்வது அம்மொழியிலுள்ள பழைய இலக்கியங்கள், இலக்கணங்கள், கல்வெட்டுக்கள், மேல்நாட்டார் குறிப்புகள் போன்ற பல்வேறு சான்றுகள். இப்போ ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அந்த மொழியோட தொன்மையான இயல்புகளை ஆராயறதுக்கு துணை செய்வது எதுன்னு பார்த்தோன்னா அம்மொழியில் இருக்கிற பழைய இலக்கியங்கள், இலக்கணங்கள், கல்வெட்டுக்கள், மேல்நாட்டார் குறிப்புகள். இதுதான் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழியோட தொன்மையான இயல்புகளை ஆராய துணை செய்வது அந்த மொழியில் இருக்க பழைய இலக்கியம், இலக்கணம், கல்வெட்டு, மேல்நாட்டார் குறிப்புகள் இதெல்லாம் பயன்படுது. 2வது பாயிண்ட்டு, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மொழியின் அல்லது மொழி குடும்பத்தின் நிலை என்ன என்பதை அறிய மொழி நூலார் ஆய்வு செய்த முறைகள் பார்த்தோன்னா 4. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மொழி அல்லது மொழி குடும்பம் இருக்குது அப்படின்னா அதோட நிலை அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு மொழி நூலார் ஆய்வு செய்த முறைகள்னு பார்த்தோன்னா 4 இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று அகச்சான்று வழி ஆய்தல். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அகச்சான்று வழி ஆய்தல். 2வது பாயிண்ட்டு வட்டார வழக்கு வழி ஆய்தல், வட்டார வழக்கு வழி. 3வது பாயிண்ட்டு கால கணக்கீட்டு முறை ஆய்வு, கால கணக்கீட்டு முறை ஆய்வு. 4வது பாயிண்ட்டு ஒப்பியல் முறை. ஒரு மொழி அல்லது மொழி குடும்பத்தை அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு ஆராயறதுக்கு 4 முறைகளில் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க மொழி நூலார். ஃபஸ்ட்டு அகச்சான்று வழி ஆராய்தல், வட்டார வழக்கு வழி ஆய்தல், கால கணக்கீட்டு முறை ஆய்வு, ஒப்பியல் முறை. 3வது பாயிண்ட்டு ஒரு மொழியின் அகநிலை ஆய்வுக்கு பெரிதும் துணை புரிவது ஒரு மொழியில் ஏற்படும் ஒலி மாற்றம், புணர்ச்சி, உருபன் மாற்று வடிவங்கள் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள். ஒரு மொழியோட அகநிலை ஆய்வுக்கு பெரிதும் துணை புரிவது எதுன்னு பார்த்தோன்னா ஒரு மொழியில் ஏற்படுற ஒலி மாற்றம், புணர்ச்சி, உருபன் மாற்று வடிவங்கள். இது 3 தான். இந்த 3ல் ஏற்பட மாற்றத்தை தான் வச்சு தான் ஒரு மொழியோட அகநிலை ஆய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட்டு, தொல்காப்பியர் வேற்றுமை தாமே ஏலென மொழிப அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 62வது நூற்பாலையும் விழிகொள்வதன் கண் விழியோடெட்டே, விழி கொள்வதன் கண் விழியோடெட்டே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 63வது நூற்பாவிலையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க? 62வது நூற்பால வேற்றுமை தாமே ஏலென மொழிப அப்படின்னும் 63வது நூற்பால விழி கொள்வதன் கண் விழியோடு எட்டே அப்படின்னு சொல்லி 63வது நூற்பாவிலையும் சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு முற்பட்ட காலத்தில் வேற்றுமை ஏலும் அப்படின்னும் அவர் காலத்துலேயும் அவருக்கு பின்னாடி வந்த காலத்துலேயும் வேற்றுமை எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொல்காப்பியர் வேற்றுமை ஏழுன்னு சொல்லியிருக்காரு, விழி கொள்வதன் கண் விழியோடெட்டே அப்படின்னு 63வது நூற்பால சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அவருக்கு முற்பட்ட காலத்தில் வேற்றுமை 7, அவர் காலத்துலேயும் அவருக்கு அப்புறம் வந்தவங்க காலத்துலேயும் பார்த்தோன்னா வேற்றுமை 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட்டு, மொழி காலத்திற்கேற்ப மாறுவதோடு நில்லாமல் இடத்திற்கேற்பவும் சமுதாயத்திற்கேற்பவும் மனிதனின் வாழ்வியல் போக்குகளுக்கேற்பவும் மாறுபடுவது திசைமொழிகள் அல்லது வட்டார வழக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்கும், இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், வேற ஒரு இடத்துல இருக்கவங்க பேசுகிற மொழிக்கும் நான் பேசுகிற மொழிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதான் இடத்திற்கேற்பவும் சமுதாயத்திற்கேற்பவும் மனிதனின் வாழ்வியல் போக்குகளுக்கேற்பவும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரியும் மக்களோட வாழ்வியல் போக்குகளுக்கு தகுந்த மாதிரியும் மொழியும் மாறுபடும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திசை மொழிகள் அல்லது வட்டார வழக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட்டு, விளக்கவியல் ஆய்வாளர்களின் முக்கிய ஆய்வுக்களமாக உள்ளது திசைமொழிகள் அல்லது வட்டார வழக்குகள். விளக்கவியல் ஆய்வாளர்களின் முக்கிய ஆய்வுக்களமாக உள்ளதுன்னு பார்த்தோன்னா திசைமொழிகள் அல்லது வட்டார வழக்குகள். 9வது பாயிண்ட்டு,
நீம் என்னும் முன்னிலை பன்மை வடிவம் காணப்படும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி. நீம் என்னும் முன்னிலை பன்மை வடிவம் காணப்படும் நூல் சீவக சிந்தாமணி. 10வது பாயிண்ட்டு, குமரி மாவட்ட மீனவர்களின் பேச்சு வழக்கில் பேணி காக்கப்படும் வடிவம் என்ன வடிவம்னா நீம் என்னும் வடிவம். குமரி மாவட்ட மீனவர்களோட பேச்சு வழக்கில் பேணி காக்கப்படும் வடிவம் நீம் என்னும் வடிவம். 11வது பாயிண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படும் சொற்களின் இழப்பையும் எஞ்சியிருக்கும் சொற்களையும் அடிப்படையாக கொண்டு ஆராயும் முறை கால கணக்கீட்டு முறை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சொல் இழந்திருப்போம். அந்த இழந்தது போக மீதி இருக்க சொற்களை அடிப்படையாக வச்சு ஒரு முறையில் ஆராயிறாங்க இல்லையா, அதுதான் கால கணக்கீட்டு முறை. முன்னாடி இருந்த காலத்துக்கு இப்போ இருக்க காலத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த வேர்ட்ஸில் நிறையா அழிஞ்சு போயிருக்கும். அந்த அழிஞ்சு போன வேர்டு போக மீதி இருக்க சொற்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கால கணக்கீட்டு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது கொஷின், கருதல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இரு மொழிகள் பிரிந்து சென்ற கால எல்லையை அளந்தறிய பல விதிமுறைகளை வகுத்தவர் பேராசிரியர் லீஸ். கருதல் கொள்கையை அடிப்படையாக கொண்டு 2 மொழி பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதோட கால எல்லை இருக்கு இல்லையா, அதை அளந்து அறியறதுக்கு பல விதிமுறைகளை வகுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பேராசிரியர் லீஸ். நெக்ஸ்ட் 13வது கொஷின், தமிழ், மலையாளம், கன்னடம், துளு போன்ற மொழிகள் பிரிந்து சென்ற காலத்தை ஓரளவிற்கு வரையறை செய்பவர் பேராசிரியை TM காமேஸ்வரி. இப்போ தமிழ், மலையாளம், கன்னடம், துளு 4 மொழிகளும் பிரிஞ்சிருச்சு. அந்த பிரிஞ்ச காலத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு வரையறை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா பேராசிரியை TM காமேஸ்வரி. 14வது பாயிண்ட்டு, வரலாற்றுக்கு முற்பட்ட கால மொழியின் இயல்பை ஆய்வதற்கு சிறந்த ஆய்வு முறை எதுன்னு பார்த்தோன்னா ஒப்பியல் ஆய்வு முறை. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வரலாற்றுக்கு முற்பட்ட மொழியோட ஆய்வு முறைகள் தான். அதில் ஒப்பியல் ஆய்வு முறை தான் ஒரு சிறந்த ஆய்வு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மொழியின் இயல்பை ஆய்வதற்கு சிறந்த ஆய்வு முறை ஒப்பியல் ஆய்வு முறை. 15வது பாயிண்ட்டு, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஆனால் வேற்றுமை கூறுகள் பலவற்றை பெற்றுள்ள 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை வைத்து ஆராயும் ஆய்வு முறை ஒப்பியல் ஆய்வு முறை. ஒன்றோடொன்று தொடர்புடைய ஆனால் வேற்றுமை கூறுகள் பலவற்றை பெற்றுள்ள 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை வைத்து ஆராயும் ஆய்வு முறை. 2 மொழிகள் ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குது, ஆனால் அதில் வேற்றுமை கூறுகளும் இருக்குது. அந்த வேற்றுமை கூறுகளை வச்சு 2 மொழியோ இல்லை அதுக்கு மேற்பட்ட மொழிகளோ ஆராயிரோம் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துகிற ஆய்வு முறை எதுனா ஒப்பியல் ஆய்வு முறை. 16வது பாயிண்ட்டு, திராவிட மொழிகளின் மூல மொழியை இந்தோ ஐரோப்பிய மொழி ஒப்பியல் ஆராய்ச்சியில் உள்ளது போல் மிக பழைய காலத்திற்கு கொண்டு சென்று ஆராய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேராசிரியர் டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழிகளில் மூலமொழி இருக்கு இல்லையா, அந்த மூலமொழியை இந்தோ ஐரோப்பிய மொழியோட ஆராய்ச்சியில் இருக்கிற மாதிரி கொண்டு போய் ஒப்பியல் ஆராய்ச்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 17வது பாயிண்ட்டு, ஒப்பியல் ஆய்வுமுறை வழியாக நாம் திருத்தி அமைக்கும் மொழி எதுனா மூலமொழி. நம்ம ஒப்பியல் ஆய்வுமுறை வழியாக ஒரு மொழியை திருத்தி அமைச்சோம் அப்படின்னா அந்த மொழிக்கு பேர் மூலமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18வது பாயிண்ட்டு, ஒலியாலும் பொருளாலும் ஒன்றுபட்டு ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்த பல மொழிகளிலும் காண கிடைக்கும் ஒற்றுமை கூறுகள் மிகுந்த சொற்களுக்கு பேர் என்னன்னா இணை சொற்கள். சவுண்டு இருக்கு இல்லையா, சவுண்டு மீனிங் ரெண்டுலையுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்த பல மொழிகள்லையும் காண கிடைக்கும் ஒற்றுமை கூறுகள். ஒரு மொழி குடும்பம் இருக்குது, அதில் நிறையா ஒரு மொழி குடும்பம்னா அந்த மொழி குடும்பத்தில் நிறையா மொழிகள் இருக்கும். அந்த நிறையா மொழிகளில் சவுண்டு மீனிங் ரெண்டும் ஒற்றுமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்றுமை கூறுக்கு பேர் என்னென்னா இணை சொற்கள். அதான் சொல்லியிருக்காங்க, ஒலியாலும் பொருளாலும் ஒன்றுபட்டு ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்த பல மொழிகளிலும் காண கிடைக்கும் ஒற்றுமை கூறுகள் மிகுந்த சொற்கள் இணை சொற்கள். 19வது பாயிண்ட்டு, ஒரு மொழியில் உள்ள சொல் பொதுவான மூல வடிவத்திலிருந்து மாறுபடும் என்றால்
அதனை இன்னோவேஷன் என்றும். இப்போ ஒரு மொழி குடும்பம் இருக்குது, அதில் இருக்க சொல் இருக்கு இல்லையா, அது மூல வடிவத்திலேருந்து மாறுபட்டுச்சு அப்படின்னா அது இன்னோவேஷன் அப்படின்னும், மாறாமல் பழைய மாதிரியே இருந்துச்சுன்னா அது ரீடென்ஷன் என்றும் குறிப்பிடுவார். மாறுபட்டுச்சு, மொழியில் இருக்க சொல் மூல மொழியில் இருக்க மாதிரியே இருந்துச்சுன்னா அது வந்து ரீடென்ஷன், மாறுபட்டு இருந்துச்சுன்னா அது பேர் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாமல் இருந்தால் ரீடென்ஷன், மாறுபட்டுச்சு அப்படின்னா இன்னோவேஷன். 20வது பாயிண்ட்டு, பகரத்தை மொழி முதலில் கொண்டுள்ள பழந்திராவிட சொற்கள் கன்னட மொழியில் ககர ஒலியை முதலில் பெற்ற சொற்களாக மாறுகின்றன. பழைய திராவிட மொழிகளில் ஃபஸ்ட்டு பகரத்தில் ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா அது கன்னட மொழியில் ககரமாக மாறியிருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க பகர எழுத்து ககர ஒலியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூல திராவிட மொழி இறுதியில் ஐகாரம் இருந்துச்சு அப்படின்னா அது மலையாளத்தில் அகரமாக மாறும். பகரம் அப்படிங்கிறது மொழி முதல்ல இருக்கும்போது கன்னட மொழியில் ககரமாக மாறும். அதுவே மொழி இறுதியில் ஐகாரம் இருக்கும்போது மலையாளத்தில் அது அகரமாக மாறும். இம்மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு பகரமும் ஐகாரமும் என்ன சொல்கிறாங்கன்னா தொன்மையான வடிவங்கள் அப்படின்னும், ககரமும் அகரமும் அவற்றின் திரிந்த வடிவங்கள் என்றும் அறிகின்றோம். இப்போ பகரத்த மொழி முதல்ல கொண்டுள்ள பழந்திராவிட சொற்கள் கன்னட மொழியில் ககர ஒலியை மொழி முதல்ல பெறுகிறது. அதே மூலதிராவிட மொழி இறுதியில் ஐகாரம் இருந்துச்சு அப்படின்னா மலையாளத்தில் அகரமாக மாறும். இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது பகரமும் ஐகாரமும் தொன்மையான வடிவம், ககரமும் அகரமும் திரிந்த வடிவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம 20 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.